சொர்க்கம், நரகம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். பல லட்சம் கோடி கிலோமீட்டர் தொலைவில் சொர்க்கம், நரகம் இருக்கிறது என்கிறார்கள். நாம் புண்ணியம் செய்திருந்தால் ரம்பை, ஊர்வசி, மேனகை நடனத்தை பார்த்து கொண்டே பலரசம் அருந்தலாம். நமக்கு பணிவிடை செய்ய 1000 பெண்கள் இருப்பார்கள். நம் சந்தோஷமாக இருக்கலாம். அதேபோல அதிக பாவங்களை செய்திருந்தால் நரகத்திற்கு செல்வோம். அங்கு யமதர்மராஜா நம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுப்பார். நம்மை படுக்க வைத்து கை, கால், தலையில் ஆணி எடுத்து அடிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. திரைப்படங்களில் இது போன்றுதான் சொர்க்கம், நரகம் இருப்பதாக காட்டியிருப்பார்கள். ஆனால் நிஜத்தில் சொர்க்கம் என்பது ஒரு ஆன்மா தூய்மையான மனதோடும் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நினைக்கின்ற போது உண்மையாக இருத்தல் மூலம் ஒரு ஆன்மா இவ்வுலக வாழ்க்கையை விடுத்து மெய்ப்பொருளை உணர்ந்து அந்த ஆன்மா மீண்டும் பிறவாமல் பிரம்ம நிலையை அடையும். இதுவே நிஜமான சொர்க்கம். பிரம்மம் என்பதே உண்மையான சொர்க்கம். நரகம் என்பது ஒரு ஆன்மா எந்த அளவிற்கு பாவங்களை செய்கிறதோ அதை பொறுத்தே அந்த ஆன்மா எந்த உயிரினமாக பிறக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும். இவ்வுலகம் கண்ணாடி போன்றது. நீ இந்த உலகத்திற்கு எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு திரும்பி கிடைக்கும். இதுதான் இயற்கையின் கட்டமைப்பு. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் உண்டு. இந்த உலக உயிர்கள் அனைத்தும் அணுக்களால் உருவாக்கப்பட்டவை. அந்த அணுக்களே அவர்களை கண்காணிக்கும். அவர்கள் செய்த தவறுகளுக்கு ஏற்ப தண்டனையையும் மறுபிறப்பையும் கொடுக்கும். ஒரு உயிர் பிறவாமல் இருந்தால் அது சொர்க்கம் என்றும், அந்த உயிர் மீண்டும் பிறந்தால் இன்பம் துன்பம் கலந்த நரகமாகும். ஒரு உயிர் செய்த கர்மவினைக்கு ஏற்ப சொர்க்கமும் நரகமும் கிடைக்கும். சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில் நாம் வாழும் விதத்தில்தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.